உலகெங்கிலும் உள்ள டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். சர்க்கரை நோய் உடலுறவை பாதிக்குமா? வெகுவாக பாதிக்கும். அது ஆண்களையும் பாதிக்கும், பெண்களையும் பாதிக்கும். சர்க்கரை நோய் 60% ஆண்மை குறைவுக்கு காரணமா இருக்கு. உலகினுடைய சர்க்கரை நோயினுடைய தலைநகராக இந்தியா மாறி இருக்கு. உலகத்திலே அதிகமான ஜனத்தொகை நம்ம தான் இருக்கோம். 150 கோடி மக்கள் தொகை உள்ள நாடாக இந்தியா மாறி இருக்கு. உலகத்திலே அதிகமான சர்க்கரை நோய் உள்ள நாடாகவும் இந்தியா மாறி இருக்கு. அப்போ உலகத்திலே அதிகமான ஆண்கள், சர்க்கரை நோயுள்ள ஆண்கள் இந்தியாவில் இருந்தாங்கன்னா 60% ஆண்கள் ஆண்மை குறைவோடு இருப்பாங்க. அப்போ உலகின் ஆண்மை குறைவின் தலைநகரமாக இந்தியா மாறி இருக்கு. இது எந்தெந்த வழிகளில் ஆண்மை குறைவு உண்டு பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமாக இரத்த நாளங்கள். இரத்த நாளங்கள், சர்க்கரை நோயை இரத்த நாளங்கள் நோயின்னே நீங்க சொல்லலாம். அது கிட்னியை பாதிக்கும் போது இரத்த நாளங்களை பாதிக்கிறதுனால தான். கண்ணு, மூளை, கண்ணுல எல்லாம் ரெட்டினால ரத்தம் ப்ளீட் ஆயிரும். கண்ணு அதனால குருடாயிரும். நிறைய விஐபிக்கள் அப்படி ஆயிருக்காங்க. அதே மாதிரி அது எல்லா உறுப்புகள், காலில் இரத்த நாளங்கள் சுருங்கி போய் இரத்த ஓட்டம் சரியில்லாமல் காலை வெட்டி எடுக்க வேண்டியிருக்கும். உலகத்தில் ஆக்சிடென்ட்டில் காலை வெட்டி எடுக்கிறவங்கள விட சர்க்கரை நோயினால் காலை வெட்டி எடுக்கிறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகம். கண் குருடாவது மற்ற எல்லா காரணங்களையும் விட சர்க்கரை நோய்கள் அதிகம். ஹார்ட் அட்டாக் சர்க்கரை நோயெல்லாம் அதிகமாக வரும். ஸோ அது பாதிக்காத உறுப்புகள்னு எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தம் வேணும், ரத்தம் போகும். இரத்த குழாய்களுடைய நோய் நாங்கள் தான் சொல்லுவோம். டயபெட்டிஸ் ரெட்டினோபதி, கார்டியோபதி, கார்டியோமயோபதி, பெரிஃபரல் நியூரோபதி எல்லாமே சொல்லிட்டு கடைசி ஆஞ்சியோபதி எல்லாம்னா இட் இஸ் அ டிசீஸ் ஆஃப் பிளட் வெசல்ஸ். அப்போ ஆணுறுப்பு முழுமையாக பிளட் வெசல்ஸ், இரத்த குழாய்களால் ஆனது. சர்க்கரை நோய் கடுமையாக ஆணுறுப்பை பாதிக்கும். ஆணுறுப்புல போதுமான அளவுக்கு ரத்தம் போகாது. முழுமையாக விரைப்படைகிறதுக்கு இப்போ சாதாரண ரத்தம் போறது போகுமா? போகாது. இப்போ ஒரு கார் இல்லை ஏரோப்ளைன் வச்சுக்கோங்க. அது தரையிறங்கும் போது ஒரு 100 டன் எடை தரையில தட்டும்போது ஒரு இரும்பு தட்டுதுன்னா நொறுங்கிடும். ஸோ டயர், அதில் உள்ள காற்று, அதில் இருக்க ப்ரெஷர் தான் அந்த 100 டன் எடையையும் தாங்கணும். அப்போது ஆணுறுப்புலையும் அந்த மாதிரி சாதாரண ரத்த ஓட்டம் போதாது. அதில் ப்ரெஷர் உள்ள ரத்த ஓட்டம், போதுமான அளவுக்கு ப்ரெஷர் உள்ள ரத்த ஓட்டம் வேணும். அதுக்கு இரத்த நாளங்கள் இயற்கையாக இருக்கணும். அதில் கம்மியாக இருந்ததுன்னா பிரச்சனைகள் வரும். விரைப்புத்தன்மை முழுமையாக இருக்காது. கிரேடு 3, கிரேட் 2 அப்படி விரைப்புத்தன்மை குறைஞ்சிக்கிட்டே வரும். நம்ம ஏற்கனவே நிறைய கிரேடை பற்றிலாம் பேசியிருக்கோம். கிரேடு 4 இருக்கணும், கிரேடு 3, கிரேட் 2, கிரேடு 1 அது மாதிரிலாம் இருந்தால் அது ஆண்மை குறைவுன்னு எடுத்துக்கலாம். அடுத்து என்ன பண்ணும்? சர்க்கரை நோய் நரம்புகளை பாதிக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நீங்கள் சர்க்கரை நோயாளிகள் சரியாக கண்ட்ரோல் பண்ணலன்னா நடக்கும்போது மெத்தையில் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா காலில் இருக்க நரம்புகள் சரியாக வேலை செய்யாதனால அவருக்கு நடக்கிறதுல சிரமங்கள் இருக்கும். மெத்தையில் நடக்கிற மாதிரி இருக்கும். பேலன்ஸ் சரியாக இருக்காது. ஆணுறுப்புக்கும் நரம்புகள் சரியாக போகலைன்னா விரைப்புத்தன்மை முழுமையாக அடையாது. ஹார்மோன்களை பாதிக்கும். நேரடியாக ஹார்மோன்களை பாதிக்கும். அதனால் ஆண் ஹார்மோன் குறையலாம். இதை தவிர ஆணுறுப்புல வீக்கம், வெடிப்பு, காயம், புண்ணு அது வந்தாலே நிறைய பேரால் ஒரு 15-20 நாளைக்கு செக்ஸ் பண்ண முடியாது. ஆணுறுப்புடைய முன்தோல் வீங்கி போயிடும். ஆணுறுப்பு உள்ள புஞ்சை காளான் தொற்று, கிருமி தொற்றெல்லாம் சர்க்கரை நோயில் வந்துடும். இதுக்கு முக்கியமாக ஆன்டிபயோட்டிக் மருந்துகள், பூஞ்சை காளான் தொற்றுக்கான மருந்துகள் இதெல்லாம் கொடுக்கலாம்.
அந்த முன்தோலை எடுக்கவும் செய்யலாம். ஃபுல்லாக ஆணுறுப்பு மூடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, முன்தோல் சர்க்கரை கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்தாங்கன்னா உள்ளேருந்து சீல் வர ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு மோசமாகும். ஏன்னா உள்ள டெட் செல்ஸ் இருக்குது, ஈரப்பதம் இருக்குது, புஞ்சை காளான், பாக்டீரியா, வைரஸு எல்லாம் சேரும்போது உள்ளே உங்களுக்கு சீல் மாதிரி வடிய ஆரம்பிச்சிடும். அதனால் சர்க்கரை நோயை நல்லா கட்டுக்குள்ளே வைக்க வேண்டியது அவசியம். ஒரு பொதுவான ஒரு போக்கு என்ன இருக்குன்னா, சர்க்கரை நோய்க்கு மருந்து சாப்பிடாதீங்க. சர்க்கரை நோய்க்கு மருந்து சாப்பிட்டீங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லாக அதை சாப்பிடணும், கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும். இந்த கூற்று உண்மையானா இது அபத்தமானது, உண்மை இல்லை. சர்க்கரை நோயை நீங்கள் 2 வழியாக கட்டுப்படுத்தலாம். ஒன்று இயல்பான உணவு சர்க்கரை குறைவாக எடுத்துக்கொண்டு, சர்க்கரை இல்லாமல் இயல்பான உணவு எடுத்துக்கிட்டு மாத்திரைகளை நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கலாம். ஒரு கட்டத்தில் மாத்திரைகள் ரொம்ப அதிகமாகும் போது இன்சுலின் போன்ற இன்ஜெக்ஷனை நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. இரண்டாவதாக சர்க்கரை இல்லாத உணவுகளை நீங்கள் எடுக்கலாம். ஆனால் அது கஷ்டம், சொல்கிறது தான் ஈஸி, செய்கிறது ரொம்ப கஷ்டம். காய்கறிகள் பச்சையாக இருக்கிற ஐட்டம் நீங்கள் எவ்வளோ வேணாலும், ப்ராக்கோலி, காய்கறிகள் எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம். சர்க்கரை இல்லாத இலை, தலை, கீரை, 2-3 கப் வெள்ளரிக்காய், அந்த மாதிரி நிறைய எடுக்கலாம். அடுத்து மாமிச உணவுகள், முட்டை, மீன், காய்கறி, இந்த விஷயங்களை நிறைய எடுத்துக்கலாம். நாம் பயன்படுத்தக்கூடிய அரிசி, கோதுமை, இந்த உணவுகளில் சர்க்கரை நிறைய இருக்குது, 60-70% இருக்குது. பருப்பில் சர்க்கரை இல்லைன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. பருப்புகளில் ஒரு கிட்டத்தட்ட 40-50% சர்க்கரை இருக்குது. இப்போது பருப்பு, பால், கோதுமை, அரிசி வகைகளை முற்றிலும் கம்பு, சோளம் எல்லாத்துலேயுமே சர்க்கரை இருக்குது. அளவு தான் கொஞ்சம் கம்மி, இதெல்லாம் நிறுத்தணும். ஆனால் தயிர், மோர், வெண்ணெய் இதில் எல்லாம் பால் கிடையாது. ஸோ சர்க்கரை இல்லாத உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டு சர்க்கரையை வெகுவாக நீங்கள் கட்டுப்படுத்தலாம். அதனால் சர்க்கரை இல்லாத உணவுகளை எடுக்கிறதன் மூலமாக கட்டுப்படுத்தலாம். இல்லைன்னா மூன்றாவதாக 2க்கும் இடைப்பட்டு மிக மிக குறைவாக சர்க்கரை உள்ள உணவுகளை எடுத்துக்கிட்டு சர்க்கரை இல்லாத இலை, தலை, பேலியோ டயட் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது கீட்டோ டயட்னு சொல்கிறோம், அல்லது LCHF டயட், லோ கார்போஹைட்ரேட் ஹை ஃபைபர் டயட், இதெல்லாம் எடுக்கலாம். கொழுப்பு எடுத்துக்கலாம், புரோட்டீன் எடுத்துக்கலாம், ஃபைபர் எடுத்துக்கலாம். இதன் மூலம் சர்க்கரையினுடைய அளவு அதிகமாகவும் பார்த்துக்கலாம். மிக குறைவாக வேணால் மாத்திரைகள் எடுத்துக்கலாம். அப்போ சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோலாக வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் ஏதாவது ஒரு முறையை பயன்படுத்துங்க, ஆனால் சர்க்கரை அளவு மிக மிக குறைவாக இருக்கணும்.